Hi guys, நான் தான் உங்க techbrock. கினி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு அருமையான ஒரு கேஜெட், அதாவது ஏர்பாட்ஸ் வந்து மியூ தரப்புல இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப கம்மியான விலையில வந்து இப்போ இது வந்து நிறைய ஒரு ஹை பிரைஸ்ல இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ண ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ். ஸோ ஆனால் இதோட ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிரைஸ்ல இது ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் ஆயிடுச்சு. அதனால தான் இதை ஆர்டர் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங் நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட கேமராமேன் கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரீ ஆகிட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூவை நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தோட நிறைய விஷயம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் ஏஎன்சி சப்போர்ட் இருக்குன்றாங்க. ஐ மீன் இஎன்சி வந்து ஏஎன்சியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட எந்த அளவுக்கு அதோட நாய்ஸ் கேப்சர்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இது ஒரு அன்பாக்சிங்கான வீடியோ. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபியூச்சர்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஆனால் நான் மெயினாக வந்து ஹைலைட்டாக சொல்ல போகிற விஷயம் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 50 ஹவர்ஸ்க்கான பிளே டைம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. அதாவது சிங்கிள் சார்ஜுக்கு ஒரு ஏர்பட்ஸுக்கு 8 ஹவர் கிட்ட இதில் வந்து சார்ஜ் நிற்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயமே. ஓகேங்களா? 13mm டிரைவர். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் இது இல்லாமல் லேட்டஸ்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான காரணம் இது ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்புறம் கேமிங் லோ லேன்சி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரௌட் ஃபார் மேட் இன் இந்தியா. ஓகேங்களா? மேட் இன் இந்தியா பிராண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சீக்கிரமாக இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னே. ஸோ ஓகே, ஃபஸ்ட் நீ வெளியே போ. ஓகேங்களா? நமக்கு இப்போது மெயினான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ யூசர் மேனுவல், ஒரு ஏர் டிப்ஸ், ஒரு யூஎஸ்பி கேபிள், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, இதோட நம்ம வந்து இப்போது நம்மளோட இடத்த வச்சு இது பார்க்குறது முன்னாடி கொஞ்சம் அழகாக இருக்குது. கொஞ்சம் முட்டை மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. எக் ஷேப்பில் தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஐ மீன் சோப்பு டப்பா மாதிரி. ஓகேங்களா? ஸோ மியூ பிராண்டு போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் இது கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா சி டைப் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஸோ நமக்கு வந்து நம்ம ஏர்பாட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்டர் பண்ணது இதுதான். ஸோ எதுக்காக இந்த ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்ல, இந்த ப்ராடக்ட் நமக்கு ரிவ்யூ ப்ராடக்டாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த கஸ்டமர் இது நமக்கு இந்த இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணார். ஓகே, ஃபியூச்சர்ஸ் எல்லாம் விட நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓகேங்களா? ஓகே இப்போ என்னன்னா நான் வந்து இப்போ ப்ளூடூத்தில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஒரு மியூசிக் நல்லா பேஸ் ஏற்றுறமா கேட்டேன். ஸோ எனக்கு என்ன அப்படி இதில் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுதான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனாலனா 13mm டிரைவர். ஸோ இதனால தான் இது கொஞ்சம் அதிகமாக நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப வந்து கிறிஸ்பி லைட்டாக தான் இருக்குது. ஐ மீன் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டெரியோ சொல்லுவாங்க தெரியுமா, அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஆனால் மற்றபடி பார்த்தா எனக்கு வந்து இது வந்து ஒரு 30% கேட்டிங்கன்னா 30% வால்யூம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு சுற்றி இருக்குது எதுவுமே எனக்கு வந்து சவுண்டு கேட்கவே இல்லை. ஸோ எவ்வளோ சவுண்டு போட்டாலும் எனக்கு அது அப்சர்வ் ஆகலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி வால்யூமில் வச்சிங்கன்னா. ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வாய்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் எப்படி இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் தான் பார்த்து சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். ஸோ இதற்கு ரொம்ப வந்து கேவலமாக இல்லை நான் சொல்லலை. ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இந்த அன்பாக்சிங்கில் நான் ஷார்ட்டாக சொன்ன ரிவ்யூ என்னன்னா ஸோ இப்போதைக்கு இந்த ஏர்பாட்ஸோட சவுண்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. என்ன பேஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் ஒரு விஷயம். ஸோ ஆனால் மற்ற பேஸ் லவர்ஸ்க்கு இந்த ஒரு ஹெட்செட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேமிங்லாம் நான் விளையாடலை. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த 13mm டிரைவருக்காக தான் இது ஒரு மெயினான கான்செப்ட். அதுவும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு மொபைல் இப்போ நான் இதில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் இப்போ நான் கனெக்ட் பண்ணோன்னா அந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேல எடுக்கல. ஸோ வேகமாக வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், இது ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜரிங் போடுறப்போ நமக்கு இந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, 4 இண்டிகேஷன். ஸோ ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்போது 100% தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே 100% தான் இருக்குது. நான் எதுவும் சார்ஜர் பண்ணல. ஸோ ஓப்பன் பாக்ஸ் நான் அப்படியே நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நல்லா இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா? வி கைஸ் பை. வேற ஒரு தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.